மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காடு. அங்கே ஒரு பழைய வனத்துறை பங்களா. புகைப்படம் எடுக்கச் சென்ற சுந்தர் ஊர் பெரியவரின் எச்சரிக்கையை மீறி மாலை 6 மணிக்கு மேல் காட்டுக்குள் நிற்கிறான். திடீரென்று அவன் கேமரா தானாக புகைப்படம் எடுக்கிறது. ஒவ்வொரு போட்டோவிலும் ஒரு உருவம் அவனை நோக்கி நெருங்கி வருகிறது. பயத்தில் ஓடும் சுந்தர் எவ்வளவு ஓடியும் அதே பழைய ஆலமரத்துக்கே மீண்டும் மீண்டும் வருகிறான். திடீரென்று சுந்தர் தரையை பார்க்கிறான். அவனது நிழல் அவனைப் போலச் செய்யாமல் மெல்ல கையை உயர்த்தி அவன் கழுத்தை நெரிப்பது போல் சைகை செய்கிறது. அலறிக்கொண்டு பங்களாவுக்குள் ஓடி கதவை சாத்துகிறான். அங்கே அதே ஊர் பெரியவர் நிற்கிறார். ஆனால் அவர் உடல் ஒரு ஆவி போல தெரிகிறது. அவர் சொல்கிறார், 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படித்தான் வந்தேன். இப்போ எனக்கு ஒரு துணை கிடைச்சிடுச்சு. அடுத்த நாள் அங்கே சுந்தர் இல்லை. அவன் கேமரா மட்டும் கிடந்தது. அதில் கடைசி போட்டோ சுந்தரை அவனது நிழலே இருட்டுக்குள் இழுத்துச் செல்வது போல் இருந்தது.